Welcome back to the channel ProGTech. இன்னைக்கு வீடியோவில் 12th கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு 13th லெசனில் CSV ஃபைல்ஸ் பற்றி கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஸோ அதோட இன்ட்ரடக்ஷன் வந்து பார்ட் 1ல் பார்த்துருந்தோம். ஸோ அது பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுக்குறேன். ஸோ அது பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ எதை பற்றினது அப்படின்னா ஹவு டு ரீட் அ CSV ஃபைல் அப்படின்றதான். ஸோ CSV ஃபைலில் இருக்கிற கண்டென்ட்டை எப்படி பைத்தான் கோட்ஸ் யூஸ் பண்ணி ரீட் பண்ணணும் அப்படின்றதான் வந்து இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து ஒரு 4 வேஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னென்ன, எப்படி ஃபைலை ஓப்பன் பண்ணணும், அது பைத்தான் யூஸ் பண்ணி எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்றதான் வந்து இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று என்ன அப்படின்னா ரீட் அ CSV ஃபைல் யூஸிங் பைத்தான். ஸோ ஜென்ரலாக CSV ஃபைலை பைத்தான் யூஸ் பண்ணி ரீட் பண்ணுறதுக்கு 2 வேஸ் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வே என்ன அப்படின்னா யூஸிங் ரீடர் ஃபங்க்ஷன். ஸோ CSV மாடியூலில் இருக்கிற ரீடர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி CSV கண்டென்ட்டை we can easily read in Python. ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட். செகண்ட் மெத்தட் யூஸ் த டிக்ட் ரீடர் கிளாஸ். ஸோ டிக்ட் ரீடர் அப்படின்ற கிளாஸ் யூஸ் பண்ணி நம்ம அந்த CSV ஃபைலை ரீட் பண்ணலாம். ஸோ நமக்கு போர்ஷனில் ரெடியூஸ்டு சிலபஸ் எது அப்படின்னா இந்த டிக்ட் ரீடர் கிளாஸ்ன்றது நமக்கு ஒமிட்டட் போர்ஷன். ஸோ ரீடர் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஹவு டு ரீட் CSV ஃபைல்ன்றது மட்டும்தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மெத்தட் மட்டும் இன்றைக்கி வீடியோவில் கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ ஜென்ரலாக ஒரு ஃபைல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கான ப்ரொசீஜர் என்ன, எப்படி ஓப்பன் பண்ணணும், எப்படி அதை ப்ராசஸ் பண்ணணுன்றதுக்கான ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஓப்பன் அ ஃபைல். ஸோ ஒரு ஃபைலில் ப்ராசஸ் ஆர் மேனிப்புலேஷன் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணணும் இல்லையா. ஸோ ஸ்டெப் 1 வந்து ஃபைலை ஓப்பன் பண்ணணும். செகண்ட் ஒன் வந்து அந்த பர்டிகுலர் ஃபைலில் ரீட் ஆப்ரேஷனோ ஆர் ரைட் ஆப்ரேஷனோ பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் அந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக வி ஷுட் க்ளோஸ் அ ஃபைல். ஸோ அதான் வந்து தேர்ட் ஸ்டெப். கண்டிப்பாக ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணதும் அதோட ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதும் கண்டிப்பாக அதை க்ளோஸ் பண்ணணும். ஸோ இது எல்லாமே வந்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபைலை ரீட் பண்ணுறதா இருந்தாலும் ரைட் பண்ணுறதா இருந்தாலும் ஸோ அதை வந்து மோட் ஸ்பெசிஃபை பண்ணி பண்ணுவோம். ஸோ இதில் வந்து ஒரு பர்டிகுலர் சம் ஆஃப் தி மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மோடு வந்து ஒரு சிங்கிள் லெட்டரால் ரெஃபர் ஆகுது. ஸோ அந்த ஒவ்வொரு லெட்டருக்கும் நம்ம அந்த ஓப்பன் பண்ணுறப்போ அந்த ஃபைலை கொடுக்குறோம் அப்படின்னா அந்த மோடை ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான மீனிங் என்ன அப்படின்றத அந்த டேபிளில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் பாருங்கள் ஆர்ன்ற ஒரு மோடு இருக்குது. ஸோ இது எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா ஓப்பன் அ ஃபைல் ஃபார் ரீடிங். ஸோ இது வந்து டிஃபால்ட்டு. நம்ம ஈவன் எந்த மோடுமே ஸ்பெசிஃபை பண்ணலை அப்படின்னா பை டிஃபால்ட்டாக அதுவே ரீட் மோடில் அந்த பர்டிகுலர் ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணும். ஸோ இது வந்து ஆர்ன்றது நம்ம ரீடிங் பர்பஸ்க்காக மேனுவலாக ஸோ நம்ம வந்து எக்ஸ்பிளிசிட்டாக நம்மளும் கொடுக்கலாம். செகண்ட் ஒன்று வந்து டபிள்யூன்ற கேரக்டர் எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா ஓப்பன் அ ஃபைல் ஃபார் ரைட்டிங் பர்பஸ்க்காக இந்த ஃபைலை நான் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்றத கன்வே பண்ணுறதுக்காக இந்த ரைட் மோட் யூஸ் ஆகுது. ஸோ இது என்ன பண்ணு பாருங்கள், இட் கிரியேட்ஸ் எ நியூ ஃபைல் இஃப் இட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி இந்த நேமில் ஃபைல் இல்லை அப்படின்னா நியூஆர் ஃபைலை வந்து கிரியேட் பண்ணும் ஆர் ஆல்ரெடி இருக்கிற ஃபைலை. ஸோ அதை தான் கொடுத்துருக்காங்க. ட்ரங்கேட்ஸ் த ஃபைல் இஃப் இட் எக்ஸிஸ்ட். ஸோ ஆல்ரெடி நம்ம கொடுத்து ஒரு நேம் கொடுத்து ஓப்பன் பண்ணுவோம். ஸோ அந்த நேமில் ஃபைல் இருந்தது அப்படின்னா அந்த ஃபைலை ட்ரங்கேட் பண்ணிவிட்டு நியூவாக அந்த நேமில் ஃபைலை வந்து க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ ஒருவேளை ஆல்ரெடி அந்த நேமில் ஃபைல் இல்லை அப்படின்னா அதே நேமில் இன்னொரு ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் வந்து ரைட் மோடோட ப்ரொசீஜர். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ன்னு ஒரு மோட் இருக்குது. ஸோ இது என்ன அப்படின்னா ஓப்பன் எ ஃபைல் ஃபார் எக்ஸ்க்ளூசிவ் க்ரியேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இஃப் த ஃபைல் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் த ஆப்ரேஷன் ஃபெயில்ஸ். ஸோ இது என்ன அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக அந்த ஃபைலை வந்து க்ரியேட் பண்ணும். ஸோ ஆல்ரெடி அதே நேமில் அந்த ஃபைல் இருக்குது அப்படின்னா அந்த ஆப்ரேஷன் வந்து ஃபெயில் ஆகிடும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஏ மோடு. ஸோ ஏ மோடுன்ற அப்பெண்டிங் மோடு. ஸோ இந்த அப்பெண்டிங் மோடு என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு நியூ ஃபைலை வந்து கிரியேட் பண்ணும். ஆல்ரெடி அந்த ஃபைல் இல்லை அப்படின்னா மட்டும் நியூ ஃபைலை கிரியேட் பண்ணும். இஃப் அந்த ஆல்ரெடி அந்த ஃபைல் இருக்குது அப்படின்னா அந்த ஃபைலை ட்ரங்கேட் பண்ணாமல் அதை டெலீட் பண்ணாமல் அது கூடயே அட் தி எண்டில் ஸோ அப்பன் பண்ணிக்கிறோம். அட் தி எண்ட் ஆஃப் த ஃபைலில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குற கண்டென்ட் எல்லாத்தையும் அப்பன் பண்ணிக்கிறோம், மீன்ஸ் அட்டாச் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து டி மோடு. டி மோடு என்ன அப்படின்னா ஓப்பன் அ ஃபைல் இன் டெக்ஸ்ட் மோடு. டெக்ஸ்ட் மோடில் ஓப்பன் பண்ணுறதுக்காக நம்ம டி மோடு வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த டி மோடும் ஆர் மோடும் டிஃபால்ட்டு. ஸோ நம்ம ஒரு ஃபைலுக்கு எந்த விதமான மோடுமே ஸ்பெசிஃபை பண்ணல அப்படின்னா பை டிஃபால்ட் அது ஆர்டி மோடில் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பைனரி மோடு. ஸோ ஓப்பன் இன் பைனரி மோடு. ஒரு ஃபைலை பைனரி ஃபார்மேட்டில் நம்ம ஓப்பன் பண்ண நினைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பீன்ற மோட் வந்து ஸ்பெசிஃபை பண்ணும். நெக்ஸ்ட் ஒன்று வந்து ப்ளஸ்ன்ற சிம்பிள் எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஃபைலை நம்ம ரீடிங் அண்ட் ரைட்டிங் எந்த பர்பஸ் ஆனாலும் இருக்கலாம். ஸோ ஜென்ரலாக அதை ப்ளஸ்ன்னு சொல்லி ரெஃபர் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த ஃபைலை வந்து அப்டேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் வந்து ஃபைலை பொறுத்தவரை கொடுத்துருக்குற மோட்ஸ். இந்த மோட்ஸில் ஏதாவது ஒன் ஆஃப் தி மோடை யூஸ் பண்ணி நம்ம ஃபைல் ஆப்ரேஷன்ஸை வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து
ஓப்பனிங் எ ஃபைல் இன் பைத்தான். ஸோ பைத்தானில் ஒரு ஃபைலை எப்படி ஓப்பன் பண்ணணும், அதுக்கான கோடிங் என்ன அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ கவனிங்க, எஃப் இஸ் ஈக்குவல் டு ஓப்பன் ஆஃப் சாம்பிள் டாட் டிஎக்ஸ்டி. ஸோ இதில் இந்த ஓப்பன் ஆஃப்னு இருக்குது பாருங்கள், இதுதான் வந்து ஒரு ஃபங்க்ஷன். ஒரு பர்டிகுலர் வேர்டு பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு பேராந்திசிஸ், இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஓப்பனிங் க்ளோசிங் பேராந்திசிஸ் இருக்குது அப்படின்னா தட் வில் பி கன்சிடர் ஆஸ் ஒரு ஃபங்க்ஷன். ஸோ அந்த மாதிரி ஃபங்க்ஷன் அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ உள்ளே பாருங்கள் வித்தின் டபுள் கோட்டுக்குள்ளே ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இதை வந்து நம்ம ஸ்ட்ரிங்குன்னு ரெஃபர் பண்ணுவோம். இது ஒரு ஃபங்க்ஷனுக்கு உள்ளே இருக்கிறதுனால இது ஒரு பேராமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஓப்பன் ஆஃப் ஃபங்க்ஷனுக்கு ஒரு பேராமீட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த பேராமீட்டர் எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா, ஸோ ஜென்ரலி இந்த ஓப்பன் ஃபங்க்ஷனுக்கு வந்து 2 பேராமீட்டர்ஸ் நமக்கு யூஸ் ஆகும். ஒன் வந்து நேம் ஆஃப் தி ஃபைலு, அனதர் ஒன் வந்து மோட் ஆஃப் தி ஃபைல், என்ன மோடில் ஃபைலை ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்றத ரெஃபர் பண்ணும். ஸோ நம்ம எந்த மோடுமே ரெஃபர் பண்ணல அப்படின்னா பை டிஃபால்ட்டாக ஆர்டி மோடில் எடுத்துக்கிறோம். ரீட் அண்ட் டெக்ஸ்ட் ஃபைல் ஃபார்மேட்டில் அந்த மோடை வந்து ஓப்பன் பண்ணும். ஸோ இதில் வந்து நம்ம எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணலை. ஸோ இதில் பாருங்கள் மேலே ஒரு சின்டாக்ஸை, கீழே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்ல சாம்பிள் டாட் டிஎக்ஸ்டி, அதாவது டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் இருக்கிற ஒரு ஃபைலை, சாம்பிள்ன்ற நேமில் இருக்கிற டெக்ஸ்ட் ஃபைலை ஓப்பன் பண்ணுறதுக்கான லைன் தான் வந்து இந்த லைனு. நெக்ஸ்ட் செகண்ட் பாருங்கள், எஃப் இஸ் ஈக்குவல் டு ஓப்பன் ஆஃப் C:/py program /ch13. ஆக்சுவலி இங்கேயும் ஒரு ஸ்லாஷ் வரும். இந்த ch13 அப்படின்றது ஒரு ஃபைலாக இருந்தது அப்படின்னா ஸ்லாஷ் வரும். அது இந்த ஃபைலோட நேமாக இருந்ததுன்னா ஸ்லாஷ் தேவை கிடையாது. ஸோ ch13 sample 5 அப்படின்றது ஒரு ஃபைலோட நேமாக எடுத்துக்கிட்டு அதோட எக்ஸ்டென்ஷன் CSV. ஸோ இந்த ஃபைலை வந்து ஒரு பாத்துக்குள்ளே கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஸோ இது என்ன அப்படின்னா, நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற அதே ஃபோல்டருக்கு உள்ள அந்த ஃபைலும் இருந்தது, நம்ம ஓப்பன் பண்ண வேண்டிய ஃபைலும் இருந்தது அப்படின்னா அதுக்கு பாத்து வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ண வேண்டாம். அது வேறு ஃபோல்டரில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான பாத்து வந்து வி ஷுட் ஸ்பெசிஃபை. ஸோ அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுல் பாத்து கொடுத்தோம் நம்ம ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணலாம். ஆர் பாத் கொடுக்காம சேம் டேரக்டரியாக இருக்கும் அப்படின்னா அதை தான் சைடில் கமெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் ஃபைல் இன் கரண்ட் டேரக்டரி அண்ட் எஃப்எஸ் ஃபைல் ஆப்ஜெக்ட். ஸோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரண்ட் டேரக்டில் இருக்கிற ஃபைலாக இருந்துச்சு அப்படின்னா டேரெக்டாக நேம் கொடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி ஃபைலை வந்து பாத் கொடுத்தோம் ஆர் பாத் இல்லாமையோ நம்ம வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இன்னும் ஃபர்தர் எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எஃப் ஈக்குவல் டு ஓப்பன் ஆஃப் சாம்பிள் டாட் டிஎக்ஸ்டி. ஒரு டெக்ஸ்ட் ஃபைலை ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு ஆர் அண்ட் ஆர்டி மோடில் ஓப்பன் பண்ணுறதுக்கான சேம் ஃபார்மட் தான் இது. ஸோ ஏன் அப்படின்னா பை டிஃபால்ட்டாக ஆர்டி மோடில் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரைட் மோடில் ஃபைலை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எஃப் இஸ் ஈக்குவல் டு ஓப்பன் ஆஃப் சாம்பிள் டாட் டிஎக்ஸ்டி W. ஸோ இந்த மோடுன்றது இந்த மாதிரி சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ளே கொடுக்கணும். ஏன் அப்படின்னா இது ஒரு சிங்கிள் கேரக்டர் இல்லையா, அதனால சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ளே கொடுத்தா இட்ஸ் எனஃப். ஸோ இதை வந்து ரைட் மோடில் ஓப்பன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், எஃப் இஸ் ஈக்குவல் டு ஓப்பன் ஆஃப் image1.bmp அப்படின்ற ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுறோம். இதை வந்து R+B, இது ஒரு இமேஜ்ன்றதுனால இந்த பைனரி ஃபார்மெட்லேயும் கொடுத்துருக்கோம். ஸோ R+B இந்த மாதிரி ஒரு 3 ஃபார்மெட்டில் வந்து இந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஒன் பாருங்கள், கீழே இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டே ஒரு ப்ரொசீஜர்ஸ் பார்த்தோம் இல்லையா, ஃபைலை ஓப்பன் பண்ணி அதுக்கான ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் அந்த ஃபைலை வி ஷுட் க்ளோஸ் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதை தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. எஃப் இஸ் ஈக்குவல் டு ஓப்பன் ஆஃப் test.txt ஃபைலை ஓப்பன் பண்ணியாச்சு. பர்ஃபார்ம் ஃபைல் ஆப்ரேஷன், ஏதாவது ஃபைலை ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்னா ப்ராசஸ் பண்ணிட்டு தென் லாஸ்ட் ஃபைலேருந்து எக்ஸிட் ஆகிறப்போ கண்டிப்பாக வி ஷுட் க்ளோஸ். ஸோ அதான் இந்த இடத்துல f.close_off ஃபங்க்ஷன் போட்டு அதை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஃபர்ஸ்ட் வே வந்து ஓப்பன் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஃபைலை ஓப்பன் பண்ணுறது. செகண்ட் வே வந்து வித் ஸ்டேட்மெண்ட், ஓப்பன் ஆஃப் ஃபங்க்ஷன் கூட வித் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி அந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணுறது. ஸோ அதுக்கான சின்டாக்ஸ் பாருங்கள், அதுக்கான எக்ஸாம்பிள் வித் ஓப்பன் ஆஃப் test.txt, R. ஸோ டெஸ்ட்டுன்ற நேமில் இருக்கிற ஒரு டெக்ஸ்ட் ஃபைலை ரீட் மோடில் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து இதுக்கான மீனிங்கு. இதில் வித் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டில் இன்னொரு வேயில் அந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணுறோம். ஸோ இதில் கவனிங்க, SFன்னு கொடுத்துருக்காங்களா, இதுக்கு முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிளில் எஃப் இஸ் ஈக்குவல்ட்டுன்னு ரைட் பண்ணியிருந்தோம். இதில் வித் ஸ்டேட்மெண்ட் சேர்த்ததுனால லாஸ்ட்டில் ASF அப்படின்னு சேர்த்துக்கிறோம். எஃப் இஸ் ஈக்குவல்ட்டுக்கு பதிலாக வித்தும் ASF அப்படின்ற எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸும் சேர்த்துருக்கோம். ஸோ இவ்வளோ தான். அதுக்கப்புறம் வந்து ஃபைல் ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் ஃபர்தர் ஆப்ரேஷன்ஸ் இருந்தது அப்படின்னா ஃபைல் ஆப்ரேஷன்ஸை வி கேன் ஹேண்டில். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த செகண்ட் மெத்தட் இருக்க பாருங்கள், வித் ஓப்பன் ஆஃப் போட்டு ஓப்பன் பண்ணுறது. ஸோ இதுதான் வந்து இட்ஸ் அ கம்ப்ளீட்லி சேஃப் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி இந்த வித் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஃபைலேருந்து எக்ஸிட் ஆகிறப்போ வெதர் அந்த ஃபைல் வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்ற ஒரு செக்கிங் வந்து பண்ணும். இதே இது இந்த ஓப்பன் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து கண்டிப்பாக அந்த செக்கிங் வந்து பண்ணாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த வித் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ஈவன் அந்த ஃபைல் க்ளோஸ் ஆகாமல் இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்லி இட் வில் க்ளோஸ் த ஃபைல். ஸோ ஆனால்
ஆனால் இந்த ஓப்பனாக ஃபங்க்ஷன் வந்து அது பண்ணாது. ஸோ அதனால இட்ஸ் நாட் அ கம்ப்ளீட்லி சேஃப் மெத்தட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த வித் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறது இட்ஸ் அ சேஃப் மெத்தட் ஃபார் ஓப்பனிங் எ ஃபைல் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து சிஎஸ்வி மாடல்ஸில் இருக்கிற ரீடர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஃபைலை வந்து ரீட் பண்ணணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான சின்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க. சிஎஸ்வி டாட் ரீடர் ஆஃப் சிஎஸ்வி மாடியூலில் இருக்கிற ரீடர் அப்படின்ற ஃபங்க்ஷனை வந்து யூஸ் பண்ண போகிறோம். இது ஒரு ஃபங்க்ஷன்றதை இந்த பேராந்தசிஸ் இருக்குது பாருங்கள், இதை வச்சு இது ஒரு ஃபங்க்ஷன்றதை வி கேன் ஐடென்டிஃபை. ஸோ உள்ளே பாருங்கள் 3 பேராமீட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது எப்படி பேராமீட்டர் சொல்கிறோம் அப்படின்னா ஃபங்க்ஷனுக்கு வித்தின் பேராந்தசிஸ்க்கு உள்ளே கொடுத்துருக்கிற அந்த எலமெண்ட்டை தான் நம்ம பேராமீட்டர்னு ரெஃபர் பண்ணுவோம். ஸோ மோர் தென் 1 பேராமீட்டர் இருக்குது அப்படின்னா அதை வந்து கமா வச்சு செப்பரேட் பண்ணுவோம். இதில் வந்து 3 பேராமீட்டர்ஸ் இருக்குது. இதில் இந்த செகண்ட் அண்ட் தேர்ட் பேராமீட்டர்ஸ் ரெண்டுமே வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். ஸோ கண்டிப்பாக கொடுக்கணுன்ற எந்த நெசசரியும் கிடையாது. ஸோ இதில் பாருங்கள் ஃபைல் ஆப்ஜெக்ட் எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா பாசஸ் த பாத் அண்ட் த மோட் ஆஃப் த ஃபைல். ஸோ இந்த ஃபைல் ஆப்ஜெக்ட் எந்த பாத்தில் அந்த ஃபைல் இருக்குது அண்ட் எந்த மோடில் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணியிருக்கோம் அப்படின்றத வந்து இந்த ஃபைல் ஆப்ஜெக்ட் ரெஃபர் பண்ணும். ஸோ இந்த ஃபைல் ஆப்ஜெக்ட்ன்றது என்ன அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் எஃப்ன்றது ஃபைல் ஆப்ஜெக்ட். ஸோ வித் ஓப்பன் ஆஃப் இதை ஓப்பன் பண்ணி எஃப்ன்ற ஆப்ஜெக்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ சேம் இங்கேயும் அதுதான். அந்த ஃபைலை ரைட் மோடில் ஓப்பன் பண்ணி எஃப்ன்ற ஆப்ஜெக்டில் வச்சுருக்கோம். ஸோ அந்த ஃபைல் அண்டு அதோட ரைட் மோட் அப்படின்றத அந்த எஃப்ல அதாவது ஃபைல் ஆப்ஜெக்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் டெலிமீட்டர் பாருங்கள், இட்ஸ் அன் ஆப்ஷனல் பேராமீட்டர் கண்டெய்னிங் த இதை வந்து ஆர்குமெண்ட்னு சொல்லலாம், பேராமீட்டர்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு ஆப்ஷனல் பேராமீட்டர். இட்ஸ் கண்டெய்னிங் ஸ்டாண்டர்ட் டைலக்ட். ஸோ அந்த டைலக்ட்ன்றது என்ன அப்படின்னா அந்த செப்பரேட்டர் இருக்குது பாருங்கள், அதை தான் டைலக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இதில் வந்து ஸ்டாண்டர்ட் டைலக்ட் வந்து இந்த டெலிமீட்டரில் கொடுக்கலாம். ஸோ எது மாதிரி அப்படின்னா கமா கொடுக்கலாம், இந்த மாதிரி பைப்லைன் கொடுக்கலாம். ஸோ இது மாதிரி நிறைய சிம்பிள்ஸை டெலிமீட்டர்ஸ்க்கான பங்க்சுவேஷன் சிம்பிளை டெலிமீட்டர்னு சொல்லலாம். ஸோ அந்த டெலிமீட்டர்ஸ் எல்லாத்தையுமே இந்த டைலக்ட்டுக்குள்ளே வந்து நம்ம கொடுக்க முடியும். ஸோ அதை தான் வந்து ரெஃபர் பண்ணியிருக்காங்க. தேர்ட் ஒன் வந்து ஃபார்மட் பேராமீட்டர்ஸ். இது என்ன அப்படின்னா இதுவுமே இட்ஸ் அன் ஆப்ஷனல் பேராமீட்டர். ஸோ இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா டிஃபால்ட் வேல்யூஸை ஓவர் ரைட் பண்ணுறதுக்காக. லைக் எது மாதிரி அப்படின்னா ஸ்கிப் இனிஷியல் ஸ்பேஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம அந்த சிஎஸ்பி ஃபைலில் ஈவன் ஒரு பர்டிகுலர் டேட்டாக்கு முன்னாடி ஸ்பேஸ் விட்டுருக்கோம், அந்த ஸ்பேஸ் வேண்டாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து செட் பண்ணிக்கலாம். பை டிஃபால்ட்டாக அதில் கண்டென்ட் என்ன இருக்கோ அதை அப்படியே வந்து ரீட் பண்ணும். ஆனால் நமக்கு வந்து அந்த இனிஷியல் ஸ்பேஸ் மட்டும் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோன்னா இந்த ஆப்ஷன் செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கோட்டிங். ஸோ பை டிஃபால்ட்டாக நம்ம என்ன கண்டென்ட்டில் அதை கொடுத்துருக்கோமோ அதே ஃபார்மெட்டில் தான் பிரிண்ட் பண்ணோம். ஆனால் நம்ம என்ன நினைக்கலாம் அப்படின்னா எனக்கு பிரிண்ட் ஆகிறப்போ அதாவது ரீட் பண்ணுறப்போ வித் கோட்ஸோடு எனக்கு ரீட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா இந்த கோட்டிங் ஆப்ஷனையும் சேர்த்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஃபார்மட் பேராமீட்டர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரீட் ஆப்ரேஷன் என்னென்ன மெத்தட்ஸில் பண்ணலாம் அப்படின்னு ஒரு 4 மெத்தட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4 மெத்தட்ஸுமே வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், சிஎஸ்வி ஃபைல் டேட்டா வித் டிஃபால்ட் டெலிமீட்டர் கமா. இப்போ சிஎஸ்வி ஃபைலை வந்து ரீட் போகிறோம். அதில் டேட்டா எப்படி இருக்கும் அப்படின்னா டிஃபால்ட் டெலிமீட்டர் வந்து கமா. ஸோ அந்த கமாவோட இருக்கும், அதை எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். செகண்ட் வே வந்து சிஎஸ்வி ஃபைலை தான் ரீட் பண்ண போகிறோம். ஸோ அதில் டேட்டா எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்பேஸ் அட் த பிகினிங். ஒவ்வொரு டேட்டாக்கும் ஃப்ரண்ட்லேயும் ஸ்டார்டிங்லேயும் ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அப்படி இருக்கிற டேட்டாவை எப்படி அந்த இனிஷியல் ஸ்பேஸை ஸ்கிப் பண்ணி ரீட் பண்ணணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். தேர்டு வே வந்து அந்த சிஎஸ்பி ஃபைலை தான் ரீட் பண்ண போகிறோம். டேட்டா வித் கோட்ஸு. ஸோ கோட்டோட எப்படி ஒரு சிங்கிள் கோட்டா டபுள் கோட்டோட எப்படி டேட்டாவை நம்ம ரீட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து டேட்டா வித் கஸ்டம் டெலிமீட்டர். ஸோ டிஃபால்ட் டெலிமீட்டர் கமா. ஸோ இது நம்ம சிஎஸ்பி ஃபைலில் கஸ்டம் டெலிமீட்டரும் கொடுத்துருக்கலாம். ஸோ கஸ்டம் டெலிமீட்டர்ன்றது அதர் தேன் கமா. ஸோ கமா தவிர வேறு எந்த டெலிமீட்டர் போட்டாலும் அது கஸ்டம் டெலிமீட்டர். ஸோ அந்த கஸ்டம் டெலிமீட்டர்ஸ் இருக்கிற ஒரு சிஎஸ்பி ஃபைலில் ஹவு டு ரீட் அப்படின்றது பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து சிஎஸ்பி ஃபைல் with default delimiter comma. So default delimiter that is comma separation இருக்கிற ஒரு டேட்டாவை how we can read அப்படின்றத வந்து இந்த கோடிங். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த சிஎஸ்பி ஆப்ரேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த நம்மளோட பைத்தான் கோடில் இம்போர்ட் சிஎஸ்பி அந்த சிஎஸ்பி மாடியில் வந்து we should import in our code. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து அதில் இருக்க ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்தையும் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா சிஎஸ்பி மாடியில் இருக்கிற ரீடர் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம அந்த ஃபைலை வந்து ரீட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ சிஎஸ்பி மாடியில் இருக்கிற ஃபைல் வேணும் அப்படின்னா ஃபங்க்ஷன் வேணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அதோட அந்த மாடியில் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வித் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி, ஸோ இது வந்து ஒரு சேஃப் மெத்தட் இல்லையா, அதனால் வித் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி ஃபைலை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் ஆஃப் சி கோலனில் பை ப்ரோக்ராம்ன்ற ஃபோல்டருக்கு உள்ள சாம்பிள் 1ன்ற நேமில் ஒரு சிஎஸ்பி ஃபைல் இருக்குது, அதை ஓப்பன் பண்ண போகிறோம்.
வித் எந்த மோடில் அப்படின்னா ஆர் மோடில். ஸோ இந்த டபுள் கொட்டேஷன் கொடுக்கலாம், சிங்கிள் கொட்டேஷன் கொடுத்து நம்ம ரெஃபர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஆர் மோடில் இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி அஸ் எஃப்ன்ற ஒரு வேரியபிளில் எஃப்ன்ற ஒரு ஃபைல் ஆப்ஜெக்டில் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து இந்த லைனுக்கான மீனிங். நெக்ஸ்ட் பாருங்கள், ரீடர் ஈக்குவல் டு, இது வந்து ஜஸ்ட் ஒரு வேரியபிள் தான். இதுக்கும் அந்த சிஎஸ்வி மாடலுக்கு உள்ளே இருக்கிற ஃபங்க்ஷனுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. இதை எக்ஸ்ன்னு கூட வச்சுக்கலாம். ரீடர் இஸ் ஈக்குவல் டு சிஎஸ்வி டாட் ரீடர் ஆஃப், இதுதான் வந்து சிஎஸ்வி மாடலுக்கு உள்ளே இருக்கிற அந்த ரீடர் ஆஃப் ஃபங்க்ஷன். ஸோ சிஎஸ்வி டாட் ரீடர் ஆஃப் போட்டு நம்ம எதை ரீட் பண்ணணும் அப்படின்னா எஃப்ல ஸ்டோர் ஆகிருக்கிற பாத்தில் வித் அதில் ஸ்பெசிஃபை பண்ண மோடில் அந்த ஃபைலை ரீட் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து இந்த லைனுக்கான மீனிங். சிஎஸ்வி மாடலுக்கு உள்ளே இருக்கிற ரீடர் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ள ஒரு பேராமீட்டர் கொடுத்துருக்கோம் பாருங்கள். இந்த பேராமீட்டரில் என்ன வேல்யூ இருக்கும் அப்படின்னா ஃபைலோட நேமு வித் அதோட மோடு. ஸோ அது இருக்கும். அந்த மோடில் அதை ஓப்பன் பண்ணி அதோட கண்டென்ட் எல்லாத்தையும் ரீட் பண்ணி இந்த ஃபங்க்ஷனை அசைன் பண்ணியிருக்கிற அதை ஸ்டோர் பண்ணியிருக்கிற வேரியபிளில் அதை கேப்சர் பண்ணி வச்சுக்கணும். இப்போ ரீடர்னு நம்ம போட்டிருக்கோம். ஸோ ரீடரில் அந்த வேல்யூ ஸ்டோர் ஆகி இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், இப்போ எல்லாமே ஸ்டோர் ஆகி நமக்கு எல்லாமே ஸ்டோர் ஆகி எதில் இருக்கும் அப்படின்னா அந்த ரீடர் ஃபங்க்ஷனில் வந்து இருக்குது. ரீடர்ன்ற வேரியபிளில் இருக்குது. ஸோ இப்போ வந்து அது எல்லாத்தையும் நம்ம பிரிண்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ பிரிண்ட் பண்ணால் தான் டேட்டா இருக்கிறது வந்து தெரியும். ஸோ அப்படி பண்ணுறதுக்கு ஆக்சுவலி இந்த இடத்துல ஒரு லைன் மட்டும் ஸ்கிப் ஆயிடுச்சு. இந்த இடத்துல ஒரு லூப் மட்டும் வரணும். ஸோ லூப் வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த பிரிண்ட் ரோன்றது வரணும். ஸோ அந்த லைன் என்னன்றது நான் சொல்கிறேன், அது மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல இருக்க பாருங்கள், ஃபார் ரோ இன் ரீடர் அப்படின்ற லைன் மட்டும் இந்த இடத்துல வரணும். ஸோ இதில் வந்து ஃபார் ரோ இன் ஆர்ன்னு இருக்குது இல்லையா? ஸோ அது ஏன் ஆர்ன்னு இருக்குது அப்படின்னா ஆர்ன்ற வேரியபிள் அந்த ரீடர் ஃபங்க்ஷனை ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இதே இது இந்த கோடிங்கில் ரீடர்ன்ற வேரியபிளில் தான் அந்த ஃபங்க்ஷனை ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஃபார் ரோ இன் ரீடர் அப்படி போட்டுட்டோம் அப்படின்னா அதுக்குள்ளே பிரிண்ட் ஆஃப் ரோ கொடுக்கணும். அப்போ அந்த ஃபார் வேரியபிளில் இருக்கிற ரோன்ற வேரியபிளுக்கு அந்த ரீடர் ஃபங்க்ஷனில் இருக்கிற ஒவ்வொரு ரெக்கார்டாக ஃபெச் ஆகி ரோக்கு வரும். அதை ஒவ்வொரு ஐட்ரேஷன் பிரிண்ட் ஆஃப் ரோ கொடுத்து பிரிண்ட் பண்ணிடலாம். ஸோ அப்படி பிரிண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த என்டையர் அவுட்புட் கிடைச்சிடும். ஆக்சுவலி இந்த இடத்துல ஒரே ஒரு ஃபார் லூப் மட்டும் நமக்கு கிடைக்கணும். ஸோ அதை மட்டும் இந்த இடத்துல அட்டாச் பண்ணிக்கணும். ஃபார் ரோ இன் ரீடர் கோலன் வச்சுக்கணும். அதுக்கு உள்ள இந்த பிரிண்ட் ஆஃப் ரோவை இன்டென்ட் பண்ணி ரைட் பண்ணிக்கணும். ஸோ அது ஒவ்வொரு ஐட்ரேஷன்லையும் அந்த ரீடர் ஃபங்க்ஷனில் அந்த ரீடர்ன்ற வேரியபிளில் ஸ்டோர் ஆகிருக்கிற ஒவ்வொரு லைனாக ஃபெச் பண்ணி ரோன்ற வேரியபிளுக்கு கொடுக்கும். ஸோ அந்த ரோ வேரியபிளில் டேரெக்டாக நம்ம பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக அந்த அவுட்புட் வந்து நமக்கு கிடச்சிரும். லைன் பை லைனாக கிடச்சிரும். ஸோ அது மட்டும் இந்த இடத்துல அட்டாச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சிஎஸ்வி ஃபைல் டேட்டா வித் ஸ்பேசஸ் அட் த பிகினிங். ஸோ பிகினிங்கில் ஸ்பேசஸ் இருக்கிற டேட்டாவை எப்படி ரீட் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நார்மல் சிஎஸ்வி ஃபைலு, அதை வந்து ஒரு டேபிள் ஃபார்மெட்டில் காட்டியிருக்காங்க. ஸோ இதில் பாருங்கள், இந்த ஓ முன்னாடி வந்து ஸ்பேஸ் இருக்குது. அது மாதிரி இந்த எக்ஸாம்பிள் 3 இருக்குது பாருங்கள், அதுக்கு முன்னாடியும் ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இந்த மாதிரி எக்ஸாம்பிள் 2க்கு அப்புறமும் ஸ்பேஸ் இருக்குது. இந்த மாதிரி தேவையில்லாமல் அந்த பிகினிங்கில் வந்து ஸ்பேசஸ் இருக்குது இல்லையா? இந்த மாதிரி இருக்கிற ஸ்பேசஸை ஹவு டு ரிமூவ் அண்ட் ஹவு டு ரீட் த டேட்டா அப்படின்றதான் வந்து நம்ம செகண்ட் கான்செப்டில் பார்க்க போகிறோம். ஸோ இது பாருங்கள், இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற அந்த ஃபார்மெட்டை வந்து நம்ம மாற்ற போகிறோம். ஸோ அப்படி மாற்றணும் அப்படின்னா நம்ம என்ன சேர்க்கணும், எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் வந்து ஆட் பண்ணணும். அந்த ஃபார்மெட் பேராமீட்டர் அப்படின்ற இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த சின்டாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபார்மெட் பேராமீட்டர்ஸ்ன்ற ஒரு இஷ்யூவை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். இந்த இருக்குது இல்லையா, அதை வந்து ஆட் பண்ணணும். ஸோ இது பாருங்கள், அப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்ம டைலெக்ட் அப்படின்னு ஒன்று வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ அந்த டைலெக்டை எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா சிஎஸ்வி மாடியூலுக்கு உள்ள ரெஜிஸ்டர் டைலெக்ட் அப்படின்னு இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்மளோட எக்ஸ்ட்ரா நெசசரிஸ்லாம் என்னென்ன, எக்ஸ்ட்ரா நீட் என்ன அப்படின்றத, எக்ஸ்ட்ரா ரெக்யூர்மெண்ட் என்னன்றதை அந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ளே கொடுத்துக்கணும். ஸோ இதில் பாருங்கள், இம்போர்ட் சிஎஸ்வி டாட் ரெஜிஸ்டர் டைலெக்ட், இது சிஎஸ்வி மாடியூலுக்கு உள்ளே இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள பேராமீட்டர் கொடுக்குறோம். அந்த பேராமீட்டரில் ஃபஸ்ட்டு இருக்கிற பேராமீட்டர் இந்த டைலெக்டோட நேமை சொல்கிறது. ஸோ இதில் மை டைலெக்ட்னு வச்சுருக்காங்க, நம்ம இந்த நேம்னால வச்சுக்கலாம். ஸோ இந்த டைலெக்ட்டுக்கு நம்ம புதுசாக க்ரியேட் பண்ணுற ஒரு கான்செப்ட்டுக்கு மை டைலெக்ட்னு நேம் வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் டெலிமீட்டர் ஈக்குவல் டு கமா. ஸோ நம்மளோட ஃபைலில் இந்த பாருங்கள், இந்த ஃபைலில் டெலிமீட்டர் என்ன இருக்குது அப்படின்னா கமா வச்சு தான் செப்பரேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் டெலிமீட்டர் கமா இருக்கும். அதில் ஸ்கிப் இனிஷியல் ஸ்பேஸ் ஈக்குவல் டு ட்ரூ. ஸோ எனக்கு இதில் டேட்டா எப்படி இருக்குது அப்படின்னா இனிஷியல் ஸ்பேஸஸோடு இருக்குது, அது எல்லாத்தையும் கட் பண்ணி பிரிண்ட் பண்ணும். ஸோ அதனால அந்த டைலெக்டில் நான் என்ன கொடுத்துட்றேன் அப்படின்னா என்னோட டைலெக்டோட நேம் மை டைலெக்ட், அதோட டெலிமீட்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது நான் ஓப்பன் பண்ண போகிற ஃபைலில்
கமா வச்சு டேட்டா எல்லாம் செப்பரேட் பண்ணி இருக்கும். ஸோ அதில் வந்து இனிஷியல் ஸ்பேசஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் கட் பண்ணி கொடுக்கணும். ஸோ அதான் வந்து ஸ்கிப் இனிஷியல் ஸ்பேஸ் ஈக்குவல் டு ட்ரூ. பை டிஃபால்ட்டாக ஸ்கிப் இனிஷியல் ஸ்பேஸுன்றது ஃபால்ஸ்ன்னு செட் ஆகிருக்கும். அதை ட்ரூன்னு செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த இனிஷியல் ஸ்பேசஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி ரீட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து இந்த ஆப்ஷன். இப்போ டைலக்ட் வந்து ரெஜிஸ்டர் தான் பண்ணியிருக்கோம், இன்னமும் அதை யூஸ் பண்ணலை. ஸோ எப்படி யூஸ் பண்ணுன்றது நெக்ஸ்ட் லைனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ பாருங்கள், இப்போ டைலக்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் ஃபைல் ஓப்பன் பண்ணும் இல்லையா. ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு ஓப்பன் ஆஃப் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம வித் ஸ்டேட்மெண்ட் போட்டும் ஓப்பன் பண்ணிக்கலாம். எஃப் இஸ் ஈக்குவல் டு ஓப்பன் ஆஃப் எந்த பாத்துக்குள்ளே அந்த ஃபைல் இருக்குன்றது கொடுக்கணும். C:\, பை ப்ரோக்ராம்ன்ற ஃபோல்டருக்குள்ளே sample2ன்ற நேமில் CSV ஃபைல் இருக்குது, அதை ரீட் மோடில் ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணி எஃப்ன்ற ஃபைல் ஆப்ஜெக்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த ஆர் ஈக்குவல் டு நம்ம அந்த லாஸ்ட் கோடில் ரீடர் ஈக்குவல் டு CSV.reader_of போட்டோம் இல்லையா, எங்கே காட்டுறேன். ரீடர் ஈக்குவல் டு CSV.reader of F டேரெக்டாக போட்டுட்டோம். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா எந்த நீடுமே வந்து இல்லை. ஸோ ஆனால் இந்த ப்ரோக்ராமில் இப்போ நம்ம பார்க்குற ப்ரோக்ராமில் எக்ஸ்ட்ரா நீடு இருக்குது. அந்த எக்ஸ்ட்ரா நீடு எல்லாத்தையும் எதில் சொல்லியிருக்கோம், அந்த டைலக்டில் வந்து சொல்லியிருக்கோம். டைலக்டோட நேமு வந்து மை டைலக்ட். ஸோ அந்த டைலக்ட் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா எக்ஸ்ட்ரா நீடு எல்லாத்தையும் நம்ம ஃபில் பண்ணுறதுக்காக ஆர் டிஃபால்ட் செட்டிங்கை மாற்றுறதுக்காக இது யூஸ் ஆகுது. ஸோ பாருங்கள், நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அந்த ரீடர்ன்ற வேரியபிள் நம்ம என்னன்னாலும் வச்சுக்கலாம், எக்ஸ் கூட வச்சுக்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதில் வந்து நான் ஆர்னு மட்டும் வச்சுருக்கேன். ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு CSV.reader of ஃபங்க்ஷன் போட்டு எஃப் கமா, ஏன் எஃப் போட்டிருக்கோம் அப்படின்னா எஃப்ல தான் நம்மளோட கம்ப்ளீட் ஃபைலும் இருக்குது. ஸோ எஃப் கமா டைலக்ட் ஈக்குவல் டு மை டைலக்ட். ஸோ நான் டைலக்ட் வந்து சொல்லணும், இந்த டைலக்ட் யூஸ் பண்ணி அதில் இருக்க ஃபைல் எல்லாத்தையும் ரீட் பண்ணு அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறோம். அப்போ என்னோட டைலக்டோட நேம் என்ன அப்படின்னா மை டைலக்ட்ன்றது. ஸோ அந்த நேமை தூக்கி டைலக்டில் கொடுத்துட்றேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபார் ரோ இன் ஆர். இப்போ அந்த ஆரில் என்ன இருக்கும் அப்படின்னா நான் சொன்ன எக்ஸ்ட்ரா நீடோட அந்த ஃபைல் எல்லாமே ரீட் ஆகி கம்ப்ளீட் செட்டாக இந்த ஆரில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ அந்த ஆரில் வந்து சீக்வன்ஸ் ஆஃப் டேட்டா இருக்கும். அந்த சீக்வன்ஸ் ஆஃப் டேட்டா எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா இந்த sample2.csv ஃபைல் இருக்குது பாருங்கள், அதில் இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி லைனுமே இந்த ஆரில் ஸ்டோர் ஆகி பல்காக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபார் ரோ இன் ஆர், அந்த ஆரில் இருக்கிற ஒவ்வொரு சீக்வன்ஸையும் ஒவ்வொரு எலமெண்ட்டையும் ஒவ்வொரு ஐட்ரேஷன்லையும் இந்த ரோக்கு எடுத்துட்டு அதை வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஆக்சுவலி இந்த பிரிண்ட் ஆஃப் ரோன்றது கொஞ்சம் இன்டென்ட் பண்ணி இருக்கணும் அல்லது தப்பு. ஸோ அந்த பிரிண்ட் ஆஃப் ரோ மட்டும் கொஞ்சம் இன்டென்ட் பண்ணிக்கோங்க, ஒரு இன்டென்ட் மட்டும் கொடுத்துக்கோங்க. பிரிண்ட் ஆஃப் ரோ கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஆரில் ஸ்டோர் ஆகிருக்கிற ஒவ்வொரு சீக்வன்ஸ் ஆர் ஒவ்வொரு எலமெண்ட்டையும், அந்த ஆரில் வந்து ஆக்சுவலி ஃபார் லூப்புக்கு எப்போவுமே நமக்கு சீக்வன்ஸ் வேல்யூ இருக்கும், அதிலிருந்து ஒவ்வொரு ஐட்ரேஷனுக்கும் ஒவ்வொரு எலமெண்ட்டையும் அந்த சீக்வன்ஸில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டையும் ஃபெச் பண்ணிக்கிறோம். ஸோ அது மாதிரி இதில் இந்த ஆரில் செட் ஆஃப் அந்த லைன் இருக்குது பாருங்கள், அந்த லைன் எல்லாமே ஒவ்வொரு எலமெண்ட்டாக சீக்வன்ஸாக பஞ்சாக ஸ்டோர் ஆகி இருக்கும். ஒவ்வொரு எலமெண்ட்டையும் ஒவ்வொரு ஐட்ரேஷன்லையும் ரோக்கு எடுத்து அதை பிரிண்ட் ஆஃப் ரோ கொடுக்குறப்போ ஒவ்வொரு லைனாக வந்து நமக்கு பிரிண்ட் ஆயிரும். இன்னும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பிரிண்ட் ஆஃப் ரோன்றது கண்டிப்பாக இன்டென்ட் பண்ணி தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா ஃபார் லூப்புக்கு உள்ளே இருக்கிற கோடு. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நார்மல் ஸ்டேட்மெண்ட்டு ஒன்லி ஒன்ஸ் மட்டும்தான் அது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அதனால் கண்டிப்பாக வி ஷுட் இன்டென்ட் திஸ் லைன். ஸோ நெக்ஸ்ட் வந்து f.close ஆஃப் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக ஃபைலை க்ளோஸ் பண்ணும். ஸோ இப்போ பாருங்கள் அவுட்புட் என்ன கிடைக்குதுன்னு, டாபிக் 1, டாபிக் 2, டாபிக் 3. இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து இனிஷியல் ஸ்பேசஸ் இருந்தது, அது மாதிரி எக்ஸாம்பிள் 2, எக்ஸாம்பிள் 3 இதுக்கு முன்னாடியும் இனிஷியல் ஸ்பேசஸ் வந்து இருந்தது, பிகினிங்கில் ஸ்பேசஸ் இருந்தது, அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி நமக்கு இந்த மாதிரி அவுட்புட் கோடு வந்து கொடுத்துரும். ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் வே என்ன அப்படின்னா டேட்டா வித் கோட்ஸ். டேட்டா வந்து எப்படி கோட்டோட ரீட் பண்ணணும் அப்படின்றதான் வந்து தேர்டு மெத்தடு. ஸோ பாருங்கள் CSV ஃபைலில் இந்த மாதிரி இருக்குது டேட்டா, சீரியல் நம்பர் கோட்ஸுன்ற 2 ஃபீல்டு இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு செகண்ட் லைனில் லைனில் வந்து ஃபஸ்ட் ரெக்கார்டில் சீரியல் நம்பர் கோட்ஸு, செகண்ட் லைனில் 1, the secret to getting ahead அப்படின்ற ஒரு சென்டென்ஸ் கோட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கோட்ஸ் இருக்குது. இந்த கோட்ஸ் எல்லாத்தையுமே இதில் ஆக்சுவலி பார்த்தோம் அப்படின்னா அந்த கோட் மட்டும் தான் டபுள் கொட்டேஷனுக்கு உள்ளே இருக்குது. ஆனால் நான் இந்த டேட்டா இந்த ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா சீரியல் நம்பர் கோட்ஸு அப்புறம் இந்த 1, 2, 3 இது எல்லாத்துக்குமே வந்து கோட்டிங்கோட நம்ம பிரிண்ட் பண்ணணும். ஸோ ரீட் பண்ணணும், அதுதான் வந்து ப்ரொசீஜர். ஸோ இதை எப்படி பண்ணணும்னு பாருங்கள். இப்போ வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா நீடு இருக்குது இல்லையா. ஸோ எக்ஸ்ட்ரா நீடு இருக்குது அப்படின்னா நம்ம அந்த டைலக்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணும். ஸோ டைலக்ட் ரெஜிஸ்டர் வந்து இதுக்கு தான் பண்ணுறோம். நமக்கு எக்ஸ்ட்ரா நீடு வேணும், அது ஏற்கனவே இருக்கிற டிஃபால்ட் செட்டிங்கை மாற்றணும் அப்படின்னா வி ஷுட் ரெஜிஸ்டர் த டைலக்ட். ஸோ அதுதான் வந்து இந்த ப்ராசஸில் பண்ணியிருப்போம். இம்போர்ட் CSV. ஸோ CSV இம்போர்ட் பண்ணால் மட்டும்தான் CSVக்கு உள்ளே இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ CSV.register dialect of. ஸோ ரெஜிஸ்டர் டைலக்ட்ன்றது CSV மாடியூலில் இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இது ஒரு ஃபங்க்ஷன்றது இந்த பேராந்தசிஸ் வச்சு ஐடென்டிஃபை பண்ணலாம். அதுக்கு உள்ளே இருக்கிற எலமெண்ட் எல்லாத்தையும் கமா செப்பரேட்
பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த எலமெண்ட்ஸை பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் டைலக்டில் ஃபஸ்ட்டு இருக்கிற பேராமீட்டர் எதை ரெஃபர் பண்ணும் அப்படின்னா டைலக்டோட நேமு. அந்த நேம் எதுவாக வேணாலும் இருக்கலாம், நம்ம இது ஒன்றாலும் வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா டெலிமீட்டரை ரெஃபர் பண்ணுது. ஸோ நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கிற ஃபைல் ஆர் ஓப்பன் பண்ண போகிற ஃபைல் என்ன டெலிமீட்டரில் இருக்குது, நமக்கு கமால தான் இருக்குது. ஸோ கமா பாருங்கள், கமா வச்சு தான் செப்பரேட் பண்ணியிருக்கு. ஸோ கமா கொடுத்துக்கிறோம். நம்மளோட மெயின் கான்செப்ட் எக்ஸ்ட்ரா நீட் என்ன அப்படின்னா கோட்டிங்கோட அந்த டேட்டா எல்லாத்தையும் ரீட் பண்ணும். ஸோ பாருங்கள், கோட்டிங் ஈக்குவல் டு CSV டாட் கோட் அண்டர்ஸ்கோர் ஆல் இந்த ஆப்ஷனை மட்டும் நம்ம செட் பண்ணிட்டோம். கோட்டிங்குமே வந்து ஃபஸ்ட்டு டிஃபால்ட்டாக செட் ஆகி இருக்காது, நமக்கு வேணும் அப்படின்னா எல்லாத்தையும் கோட் பண்ணும். ஸோ அதனால் கோட் ஆல் CSVக்கு உள்ளே இருக்கிற கோட் ஆல் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி அந்த வேல்யூவை கோட்டிங்கிற ஒரு பேராமீட்டருக்கு செட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டேட்டா வித்தின் கோட்டோட ரீட் ஆகிரும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், கமா தேர்ட் பேராமீட்டர் ஸ்கிப் இனிஷியல் ஸ்பேஸ். இதை வந்து வித்தவுட் ஸ்பேஸ் தான் கொடுக்கணும், இடையில எந்த ஸ்பேஸுமே கொடுக்கக்கூடாது. கொடுத்தோம் அப்படின்னா எரர் வில் பி அக்கர்டு. ஸோ இந்த இதில் பாருங்கள், ஸ்கிப் இனிஷியல் ஸ்பேஸ் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ. பை டிஃபால்ட் ஃபால்ஸ்ன்னு இருக்கும், அது ட்ரூன்னு செட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஏதாவது இனிஷியல் ஸ்பேஸ் பிகினிங்கில் இருந்தது அப்படின்னா அதை எல்லாத்தையும் கட் பண்ணி நமக்கு ரீட் பண்ணிடும். ஸோ இப்போ நம்மளோட எக்ஸ்ட்ரா நீட் எல்லாத்தையும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம் வித் எந்த நேமில் அப்படின்னா மை டைலக்ட் அப்படின்ற நேமில். நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபைலை ஓப்பன் பண்ண போகிறோம். F இஸ் ஈக்குவல் டு ஓப்பன் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கோட்ஸ்ன்ற ஒரு CSV ஃபைலை .csvன்னு இருக்குது இல்லையா, அதனால இது ஒரு CSV ஃபைல்னு சொல்கிறோம். ஸோ CSV ஃபைலு எதுக்குள்ளே இருக்குது அப்படின்னா C:** பை ப்ரோக்ராம்ன்ற ஒரு ஃபோல்டருக்கு உள்ளே இருக்குது. இதை வித் ரீட் மோடில் ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணி எஃப்ன்ற ஃபைல் ஆப்ஜெக்டில் இதோட பாத் வித் மோடை வந்து ஸ்டோர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் பாருங்க, ரீட் இஸ் ஈக்குவல் டு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண ப்ரோக்ராமில் ரீடர்னு வச்சுருந்தோம், செகண்ட் ப்ரோக்ராமில் ஆர்னு வச்சுருந்தோம், இப்போ ரீடுன்னு வச்சுருக்கோம். ஸோ அதனால் இந்த வேரியபிள் வந்து கம்ப்ளீட்லி யூசர் டிஃபைன் வேரியபிள் தான். ஸோ இதனால வச்சுக்கலாம். ஸோ ரீட் இஸ் ஈக்குவல் டு CSV டாட் ரீடர் ஆஃப். ஸோ ரீட் கிடையாது, இந்த இடத்துல ரீடர் ஆஃப் போடணும். CSV டாட் ரீடர் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் அந்த ஃபைலை வந்து நம்மளால் ரீட் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல ரீடர் அப்படின்னு வரும், ER மட்டும் சேர்த்துக்கணும், ரீடர். ஸோ இந்த இடத்துல ரீட் பண்ணோம் இல்லையா, ரீடர் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் ரீட் பண்ண முடியும். இந்த இடத்துல ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, அதை மட்டும் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. CSV டாட் ரீடர் ஆஃப் F, டைலக்ட் ஈக்குவல் டு மை டைலக்ட். ஸோ மை டைலக்ட்ன்ற நேமில் எக்ஸ்ட்ரா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நான் கொடுத்து வச்சுருக்கேன். அந்த எக்ஸ்ட்ரா ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட இந்த Fல ஸ்டோராக இருக்கிற இந்த ஃபைலை ரீட் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் அதுக்கான மீனிங். ஸோ அதை ரீட் பண்ணி ரீடுன்ற வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கணும். ஸோ இன்னொரு டைம் ரிப்பீட் பண்ணுறேன், இது ஆக்சுவலி ரீட் கிடையாது, ரீடர் ரீடர் ஆஃப்ன்ற ஃபங்க்ஷன் தான் இருக்குது, ரீடுன்ற ஃபங்க்ஷன் கிடையாது. ஸோ இது ஜஸ்ட் டைப்பிங் மிஸ்டேக் தான். ஸோ ரீடர் அப்படின்றது மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட கண்டென்ட் எல்லாமே எதில் இருக்கும் அப்படின்னா ரீடுன்ற வேரியபிளில் அதோட சீக்வன்ஸ் வந்து இருக்கும். ஸோ நம்ம அந்த ஃபைலில் ஸ்டோர் பண்ண இந்த இருக்குது இல்லையா, இந்த ஒவ்வொரு லைனுமே ஒவ்வொரு எலமெண்ட்டாக பஞ்சாக ஸ்டோர் ஆகி ரீடில் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஈஸியாக ஒவ்வொரு எலமெண்ட்டையும் ஒவ்வொரு ரோவையும் நம்மளால் ஃபெச் பண்ண முடியும். ஸோ ஃபார் ரோ இன் ரீடு அப்படின்னு கொடுத்துக்கிறோம். ஸோ ரீடில் தான் நமக்கு கம்ப்ளீட்டாக ஸ்டோர் ஆகிருக்கு. அதனால் ரீடில் இருக்கிற ஒவ்வொரு சீக்வன்ஸையும் ஒவ்வொரு எலமெண்ட்டையும் ஒவ்வொரு ஐட்ரேஷன்லையும் ரோக்கு வரணும் அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஸோ அது ஒவ்வொரு ஐட்ரேஷன்லையும் ஒவ்வொரு ரோவாக எடுத்து அதை பிரிண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு டேட்டா கிடச்சிரும். இப்போ இந்த பிரிண்ட் ஆஃப் ரோ இருக்குது இல்லையா, இதுவுமே வந்து இண்டென்ட் பண்ணாமல் இருக்குது. கண்டிப்பாக இது ஒரு இண்டென்ட் வந்து கொடுக்கணும், ஏன்னா ஃபார் லூப்புக்கு உள்ளே இருக்கிற கோடு. அதனால் கண்டிப்பாக இது ஒரு இண்டென்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஒவ்வொரு ஐட்ரேஷன்லையும் அந்த டேட்டா வந்து பிரிண்ட் ஆயிரும் வித் கோட்டோட. ஸோ இதில் பாருங்கள், எல்லாத்துலேயுமே கோட் இருக்குது பாருங்கள், சீரியல் நம்பர் கோட்ஸு 1, இதுக்குமே கோட் இருக்குது 2 3 4 5 ப்ளஸ் அந்த கோட் எல்லாத்துக்குமே வந்து அந்த கோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சிங்கிள் கோட் வந்து கொடுத்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம கோட்டிங்கோடையும் அந்த பர்டிகுலர் ஃபைலை வந்து ரீட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த்து கான்செப்ட், ஆக்சுவலி இது வந்து ரெடியூஸ்டு சிலபஸ் இருந்தாலுமே இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. CSV ஃபைல் வித் கஸ்டம் டெலிமீட்டர். ஸோ ஒரு நார்மலாக டிஃபால்ட் டெலிமீட்டர் வந்து கமா. ஸோ அது போக நம்ம வேறு எந்த டெலிமீட்டர் கொடுத்தாலும் அதை கஸ்டம் டெலிமீட்டர்னு சொல்கிறோம். ஸோ இந்த கஸ்டம் டெலிமீட்டர் இருக்கிற ஒரு ஃபைலை எப்படி ரீட் பண்ண போகிறோம். ஸோ இதில் கஸ்டம் டெலிமீட்டர்ன்றது என்ன அப்படின்னா இந்த மாதிரி பைப் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நம்ம நார்மலாக கமா தான் யூஸ் பண்ணுவோம், இதில் ஒரு பைப்பு இந்த மாதிரி லைன் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள், ஆர் சிம்பிள், இதை வந்து பைப்புன்னு சொல்லுவோம். ஸோ இந்த பைப் இருக்கிற ஒரு டேட்டாவை நம்ம எப்படி ரீட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கும் சேம் கோடு இம்போர்ட் CSV. நம்ம வந்து எக்ஸ்ட்ரா நீடு வருது இல்லையா, அதாவது டெலிமீட்டர்
வந்து நமக்கு மாறுது. ஸோ அதனால் டைலக்ட் வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ CSV டாட் ரெஜிஸ்டர் அண்டர்ஸ்கோர் டைலக்ட் இதுதான் வந்து அந்த ஃபங்க்ஷனோட நேமு கொடுத்துட்டு ஃபங்க்ஷனுக்கு இந்த டைலக்ட்டுக்கு ஒரு நேம் வச்சுக்கிறோம், ஃபங்க்ஷன் மை டைலக்ட் அப்படின்னு. ஸோ இந்த நேம் வந்து நம்ம இதனால் வச்சுக்கலாம். கமா டெலிமீட்டர் ஈக்குவல் டு இது வரைக்கும் நமக்கு டிஃபால்ட் டெலிமீட்டர் கமா இருந்தது. இப்போ நம்ம டேட்டாவில் இந்த பைப்பு வந்து டெலிமீட்டராக யூஸ் பண்ணியிருக்கோம், அது கொடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா எந்த நீடும் ஃபார்மட் பேராமீட்டர்ஸ் எதுவுமே வந்து தேவையில்லை. ஸோ அதை கொடுக்க வேண்டாம். ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா வித் ஓப்பன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் போட்டு ஃபைலை சாம்பிள் 4ன்ற ஒரு CSV ஃபைலு எங்கே இருக்குது அப்படின்னா சீக்வலில் பை ப்ரோக்ராமுக்கு உள்ளே இருக்குது. வித் ரீட் மோடில் அந்த சாம்பிள் 4.csvன்ற ஃபைலை ஓப்பன் பண்ணி அஸ் எஃப்ல வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள் ரீடர் ஈக்குவல் டு ரீடர்ன்றது ஜஸ்ட் யூசர் டிஃபைன் வேரியபிள், இதுக்கு நம்ம என்ன நேம்னாலும் வச்சுக்கலாம். ரீடர் ஈக்குவல் டு CSV டாட் ரீடர் CSV மாடியில் இருக்கிற ரீடர் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இந்த ஃபைலை ரீட் பண்ண போகிறோம். ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு எந்த ஃபைல் அப்படின்னா எஃப்ல ஸ்டோர் ஆகிருக்கிற ஃபைல். ஸோ எஃப் கமா டைலக்ட் ஈக்குவல் டு நம்ம ஒரு டைலக்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ மை டைலக்ட் அப்படின்னு கொடுத்துடணும். ஸோ அப்போ நம்ம பண்ண எக்ஸ்ட்ரா ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட ஃபைல் ரீட் ஆகி ரீடர்ன்ற வேரியபிளில் ஸ்டோர் ஆகிரும். நெக்ஸ்ட் பாருங்கள் ஃபார் ரோ இன் ரீடர். ஸோ ரீடர்ன்ற வேரியபிளில் அந்த பஞ்ச் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ஸ்டோர் ஆகியிருக்கும். அதாவது ஒவ்வொரு லைனும் ஒவ்வொரு எலமெண்ட்டாக அந்த பர்டிகுலர் லிஸ்ட்டில் வந்து ஸ்டோர் ஆகியிருக்கும். அதில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டாக ஒவ்வொரு ஐட்ரேஷனையும் எடுக்கிறதுக்காக ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கோம் ஃபார் ரோ இன் ரீடர். ஸோ அந்த ரீடரில் இருக்கிற ஒவ்வொரு ஐட்டமையும் ஒவ்வொரு ஐட்ரேஷன்லையும் எடுத்து பிரிண்ட் ரோ இது ஃபார் லூப்புக்குள்ளே இது இண்டென்ட் ஆக்கி கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இண்டென்ட் பண்ணிக்கணும். வித் ஸ்டேட்மெண்ட்டுக்கு உள்ளே கொடுக்குற ரீடருமே இண்டென்ட் பண்ணிக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் ப்ராப்பராக பார்த்துக்கோங்க. பிரிண்ட் ஆஃப் ரோ கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு ஐட்ரேஷன்லேயும் ஒவ்வொரு லைனும் பிரிண்ட் ஆகிரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் எஃப் டாட் க்ளோஸ் ஆஃப் கொடுத்து ஃபைலை வந்து க்ளோஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்படி நம்ம ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஃபைல் வந்து எப்படி ரீட் ஆகும்னு பாருங்கள். ரோல் நம்பர் நேம்ஸ் கமா சிட்டி அருண் சென்னை அந்த பர்டிகுலர் ரோல் நம்பர் மீனா கோவை இது மாதிரி வந்து ரீட் ஆகும். நமக்கு டேட்டா வந்து பைப்லைனோட இருந்தது. ஸோ அதையுமே நம்ம எப்படி ரீட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஜென்ரலாக நம்ம எப்படி ரீட் பண்ணி பிரிண்ட் பண்ணுவோமோ அது மாதிரி பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அவ்வளோதான். இதோட வந்து CSV ஃபைலை வந்து எப்படி ரீடர் ஆஃப் ஃபங்க்ஷன் போட்டு CSV மாடியில் இருக்கிற ரீடர் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஹவு டு ரீட் அப்படின்றது பார்த்துட்டோம். 4 வேஸ் இருந்துச்சு, அந்த 4 வேஸ்மே பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஒன் வே என்ன அப்படின்னா நார்மலாக டிஃபால்ட் டெலிமீட்டர் கமா இருக்கிற ஒரு ஃபைலை எப்படி ரீட் பண்ணணும்னு பார்த்தோம். செகண்ட் இனிஷியல் ஸ்பேஸ் இருக்கிற ஃபைலை எப்படி ரீட் பண்ணணும்னு பார்த்தோம். தேர்ட் ஒன் வந்து கோட்டிங்கோட டேட்டாவை எப்படி ரீட் பண்ணி காட்டணும் அப்படின்னு பார்த்தோம். லாஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா கஸ்டம் டெலிமீட்டர் இருக்கிற டேட்டாவை எப்படி ரீட் பண்ணி காட்டுறது அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதோட ரீடிங் முடிஞ்சது. நெக்ஸ்ட் வீடியோவில் ஹவு டு ரைட் இன்டு CSV ஃபைல்ன்றது பார்க்கலாம். ஸோ இதில் ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.